கோவை அருகே புதிதாக அரசு மதுபான கடை திறக்க அனுமதி அளிக்கக்கூடாது என வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் வீர இந்து சேவா அமைப்பு சார்பில் மனு அளிக்கப்பட்டது. கோவை அடுத்த சூலூர் திருச்சி நெடுஞ்சாலையில் குமரன் கோட்டம் எதிரே உள்ள தனியார் மோட்டார் நிறுவனத்தில் நூற்றுக்கணக்கான ஆண் பெண் தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் இந்த மோட்டார் நிறுவனத்திற்கு பின்புறத்தே 100 மீட்டர் தூரத்தில் புதிதாக அரசு மதுபான கடை திறப்பதற்கான நடவடிக்கைகளில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருவதாக தெரிகிறது. இதனால் அந்த பகுதி வழியாக செல்லும் மாணவ மாணவிகள், பெண்கள், பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரும் பாதிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எனவே புதிதாக அரசு மதுபான கடை திறக்க அனுமதி அளிக்கக்கூடாது என வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் வீர இந்து சேவா அமைப்பு சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் சூலூர் பகுதியில் அரசு மதுபான கடை கிராம நிர்வாக அதிகாரியுடைய அனுமதியோ, வருவாய்த்துறை அலுவலருடைய அனுமதியோ, சூலூர் வட்டாட்சியருடைய அனுமதியோ இல்லாம திடீரென்று 2 நாட்களுக்கு முன்பு கோவை ஆர்விஎஸ் கல்லூரிகள் முன்பாக உள்ள பகுதியில் திடீரென்று அரசு மதுபான கடைகளை திடீரென்று திறந்து வைத்துள்ளார்கள். இந்த இடத்தில் திறந்து வைப்பது அந்த மதுபான கடை அருகாமையில் கோவிலும் உண்டு. வேண்டும் என்று திட்டமிட்டு கோவிலுக்கு வரக்கூடிய தாய்மார்கள், குழந்தைகள் இதெல்லாம் இருக்கிறப்ப இந்த மதுபான கடை திறந்தால் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சமுதாய சீர்கேட்டை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும்.